3 நாட்கள் சுற்றுப்பயணமாக இந்தியா வந்துள்ள பிரபல கால்பந்து வீரர் மெஸ்ஸி ஹைதராபாத் வந்தடைந்துள்ளார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட நாம் கேட்கலாம். வணக்கம் பாரதி ராஜா. லயனல் மெஸ்ஸி தற்போது ஹைதராபாத் வந்திருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஹைதராபாத்தில் எவ்வளவு நாள் இருப்பாரு, விவரங்கள் என்ன? கண்டிப்பாக ஹைதராபாத்தை பொறுத்த மட்டும் இன்னைக்கு காலையிலேயே பார்த்தோம். நேற்று கொல்கத்தா வந்தாரு. காலையில கொல்கத்தால அவரோட சிலை திறப்பு நிகழ்ச்சியில பங்கேற்றிருந்தாரு. அந்த நேரம் அந்த சால்ட் லேக் மைதானத்துல குறைவான நேரம் அனுமதிக்கப்பட்டதால், அதாவது ஒரு 10 நிமிஷம் தான் அவர் இருந்தாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு அங்க ஒரு வன்முறை வெடிச்சதெல்லாம் பார்த்தோம். அதற்கு பிறகு ஆந்திர அரசு முறையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு ப்ராப்பர் ஷெட்யூல்லே கொடுத்தாங்க. அவர் எத்தனை மணிக்கு வராரு, எத்தனை மணிக்கு கிரவுண்டுக்குள்ள வருவாரு அப்படின்றது அனைத்து விஷயங்களும் மிக தெளிவா கொடுத்துட்டாங்க. இப்ப ஹைதராபாத் வந்து இறங்கிய அவர் விமான நிலையத்திலிருந்து நேரா பலக்னோமோ பேலஸ்க்கு வந்திருக்காரு. அங்க சிஎம் ரேவந்த் ரெட்டி அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்தாரு ஹைதராபாத்துக்கு. இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஹைதராபாத் முதல்வரோட மணிக்கும் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டியோட இன்னைக்கு ஒரு எக்ஸிபிஷன் மேட்ச், அதாவது ஒரு குழந்தைகளான நலத்திட்டங்கள் தொடங்குற நிகழ்ச்சியும் அந்த கிரவுண்ட்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அப்ப மெஸ்ஸி மற்றும் சிஎம் ரேவந்த் ரெட்டி ஆகியோர் ஒரு சின்ன ஒரு பாஸ், அதே போல கோல் கிக் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் பெனால்டி கிக், இந்த 2 விஷயத்தெல்லாம் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான டைமையும் 10 நிமிஷம் ஒதுக்கி இருக்காங்க. ஒட்டுமொத்தமா அந்த மைதானத்துல, ஹைதராபாத்ல உள்ள மைதானத்துல சரியா 7:50க்கு லயனல் மெஸ்ஸி என்ட்ரு ஆகிறார். அப்பதான் நிகழ்ச்சி துவக்கம். 7:50க்கு அவர் கிட்டத்தட்ட 8:50 வரைக்கும் தொடர் நிகழ்ச்சியில அந்த மைதானத்துல இருக்கிறார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியின் போது ராகுல் காந்தி அவர்கள் கூட உடன் இருக்க போகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்காக ஹைதராபாத் வந்திருப்பதாக ஏற்கனவே ஆந்திர அரசு வெளியிட்டுள்ள அந்த ஷெட்யூல்ல நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லைங்க, யார் யார் எந்தெந்த நேரத்துல எப்படி என்ட்ரி ஆகுறாங்க, கிரவுண்ட்ல எந்தெந்த லொகேஷன் அப்படின்றதையும் மிக தெளிவா திட்டமிட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த மெஸ்ஸியோட விளையாட போற இந்த எக்ஸிபிஷன் மேட்ச், குறிப்பா அதாவது இப்ப வெளியிட்டு இருக்க ஷெட்யூல் படி அது வந்து ஒரு கார்னர் கிக், அதே போல பெனால்டி ஷூட், இந்த 2 விஷயத்தையும் மெஸ்ஸியும் முதல்வர் அவர்களும் விளையாடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஷெட்யூல் போடப்பட்டிருக்கு. அதற்காகத்தான் எல்லாம் ஆவலோட காத்துட்டு இருக்காங்க. ஹைதராபாத்துக்கு வந்திருக்கிற அவரை தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி இப்போது வரவேற்றிருக்கார் பலக்னாமா பேலஸ்ல. நன்றி பாரதி ராஜா, உங்களுடைய விவரங்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.